கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆராதனையின் ஆரம்பத்துல ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசினாரு? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது அப்படின்னு அந்த காலத்துல இருக்கிறவங்க அந்த கிருபையை கொண்டாடி இருக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நாம கிருபையை அதிகமா கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1, அந்த கிருபையே அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது அப்படின்னா, இப்ப தேவன் காமிச்சிருக்கிற கிருபை அதை விட எவ்வளவு பெருசா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, அப்புறம் என்ன சொன்னாரு? அவர் ஒளி ஆத்துமா. நாம ஒளி ஆத்துமாங்கிறத பார்த்துதான் அவர் எதையும் நமக்கு செய்யறாரே தவிர நம்மளை எதிர்பார்த்து எதையும் அவர் செய்யல. இந்த எதிர்பார்த்துங்கிற வேர்டு கிறிஸ்தவத்தை ரொம்ப ஆண்டு கொண்டு இருக்கு. அதனாலதான் இந்த வேர்டு அப்படி சொல்றாரு. உங்களை எதிர்பார்த்துதான் ஆண்டவர் எதையும் செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கிறனாலதான். ஏன் ஜெர்மன்ல ஏன் சார் சபைக்கு வரல? நீங்க அதை செஞ்சீங்க. 24 பாசிட்டிவ் நடந்துச்சு, சபையில கலந்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஆர்டர் ஆச்சு. பாயிண்ட் புரியுதுங்களா? நம்மளை எதிர்பார்த்து ஆண்டவர் எதையும் செய்கிறார் அப்படிங்கிற ஸ்டாண்ட், அந்த விசுவாசம், அந்த புரிதல் கிறிஸ்தவத்தை ஆண்டு கொண்டு வருகிறது. 25 வருஷமா நான் பார்க்கறதுனாலதான் அதை சொல்றேன். நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டு கொண்டு வருகிறது. என்ன சொன்னேன்? என்ன பாயிண்ட் சொன்னாரு? நாம ஒளி ஆத்துமாங்கிறத பார்த்துதான். அது எப்படி சொல்லலாம்? நாம அவருடைய ஆடு, அவருடைய ஜனம், அவருடைய ஆளு, அவருடைய கொடி அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம என்ன செய்யறாரு? நமக்கு எதையுமே செய்யறாரு. அதை பார்த்துதான் தாயின் கற்பத்துல நம்மளை காப்பாத்தினாரு. நம்மளை எதிர்பார்த்தா காப்பாத்தினாரு. யாரா பேச முடியுமா? இல்லைங்க, கருவில் நான் கொஞ்சம் அப்படி அழகா இருந்தேன், அதை பார்த்துட்டாரு. கரெக்டா? அதாங்க காப்பாத்த சொல்ல முடியுமா யாராவது? அப்ப எதை பார்த்து ஆண்டவர் கருவில என்னைய காப்பாத்தினார்னா, எல்லாருமே ஒத்துக்கிற பாயிண்ட், தாயின் கற்பத்தில் இருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் தாங்க. கலாத்திரம் 1:15 அதை தெளிவா சொல்லுவாங்க. என்னை எதிர்பார்த்து என் கருவை காப்பாத்தல, நான் ஒளியாத்துமாங்கிறத பார்த்து என் கருவை காப்பாத்தினாரு. அப்ப சொன்ன அந்த ஸ்டாண்டர்டு ஏன் பிற்காலத்தில் மாறுகிறது? இதான் கேள்வி. ஏன் பிற்காலத்துல மாத்துறீங்க? என் தாயின் கற்பத்துல ஏன் அக்கறை என்னை காப்பாத்தல அப்படிங்கிறது உண்மைன்னா, அப்ப யார் அக்கறை காப்பாத்துச்சு? என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை பத்திரமாய் வெளியெடுத்தவர் நீரே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா அப்ப என் தாயின் கற்பத்துல ஏன் அக்கறை என்னைய காப்பாத்தலங்கிறது கன்ஃபார்ம். அட் த சேம் டைம் அவர் அக்கறை தான் என்னைய காப்பாத்துச்சு, அது டபுள் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது பிற்காலத்துல ஏன் வளர்ந்து வரும்போது இதை மாற்றுகிறீர்கள் தான் என்னுடைய கேள்வி. ஆதி அதுதான், ஆரம்பம் அதுதான், தொடக்கம் அதுதானா? இடையிலேயே மாத்துறீங்க. இடையிலேயே மாத்துறீங்க. ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு மூளை வளர்ந்துருச்சு, ஏன்னா உங்களுக்கு புத்தி கூடி போச்சு, ஏன்னா உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க எவ்வளவு சாமர்த்தியமானாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப என்னத்தை மாத்திக்கிட்டீங்க? இப்ப இல்ல, ஏன் அக்கறை தான் எனக்கு காப்பாத்தோம். அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியது என்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்படி பேசுறாரு கவனிச்சீங்களா? எப்படி பேசுறாங்க கவனிச்சீங்களா? காக்கா, பறவைகள் அது எப்படி பிறந்துச்சோ அந்த புத்தியோடையே கடைசி வரை சாகுது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அப்படிதானே? குஞ்சா இருக்கும் போதும் கூப்பிடுது, வளர்ந்ததுக்கு அப்புறம் யார் தான் கூப்பிடுது அது? ஆனா மனுஷன் மட்டும் எப்படி கூப்பிடுறான்? பிறக்கும்போது அவரை, பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனாவே கூப்பிட்டுக்கிறான். இதுதான் மத்தேயு 6 இயேசு சத்தம் போடுறாரு. ஆமேன்.
நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னாரு காலையில? சீக்கிரம் ரீகால் பண்ணிட்டு போலாம் சப்ஜெக்டுக்குள்ள. அப்ப ஒளி ஆத்துமாங்கிறத பார்த்துதான் நமக்கு தேவன் எதையும் செய்யறாரு. நம்மளை எதிர்பார்த்து இல்ல, பார்த்து அடி கோருங்க, புரியும். நம்மளை எதிர்பார்த்து எதையும் அவர் செய்யல. நம்பர் 1. இதை உண்டாகிற கேள்விக்கு தான் அடுத்த ஆன்சர். நாம ஒளி ஆத்மாவா இருக்கிறதுனாலதான் அவர் எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்ம வளைய முடியுது. நம்பர் 2. முதல்ல வர்ற கேள்விக்கு இது. அப்ப நம்ம எதுவுமே எதிர்பார்க்கலையா அப்படின்னா, எதிர்பார்க்கிறார், ஆனா வளையிறேன். ஜபத்துக்கு வரேன், நான் வேதத்தை வாசிக்க நான் இணங்குறேன், சபைக்கு வர்றேன், நான் ஜபத்துக்கு சரியா போயிடுறேன், அதெல்லாம் வர்றேன். கொஞ்சம் அப்படி இருந்த வாழ்க்கையெல்லாம் சரியாயிடுறேன், அதெல்லாம் சரியாயிடுறேன். அவர் எதிர்பார்ப்புக்கு அப்ப நம்மளோட எதுவுமே எதிர்பார்க்கலையா அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்ப்புக்கு நான் வணைகிறேன். ஏன் என்னால வணைய முடியுது அப்படின்னா, ஒளியாத்துமா. ஐயா, எதை பார்த்து உங்களுக்கு செய்யறாருன்னா காரணம் என்ன? எதை பார்த்து உங்களுக்கு எதையும் செய்யறாருன்னா என்ன பதில்? நான் அவருடைய ஆடு, நான் ஒளியாத்துமா. எப்படி அவர் எதிர்பார்க்கறத வளைய முடியும் அப்படின்னா, நான் ஒளியாத்துமா. இதே ஆன்சர் தான் அதுக்கும். நம்பர் 2. நம்பர் 3. நல்ல வேலைக்கு நான் அப்படியா விஷயம் அப்படி இருக்கா? இந்த 2 கேள்விப்பட்டு விஷயம் அப்படி இருக்கா? நல்ல வேலைக்கு நான் ஒளியாத்மா பிறந்துட்டேன், தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறத விட, நல்ல வேலைக்கு ஒளியாத்மானா அவருக்கு அவ்வளவு இஷ்டமா இருக்கு. அவர் பிடிக்கலாண்டா என்ன ஆகுறது, எனக்கு நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டேன் போங்க அப்படி சொல்றதுதான் சரி. எல்லாம் ஒரு அடுக்கு, அப்படியே அடுக்கா வரும் கேள்விக்கான பதில். ஆமேன். சங்கீதம் 40:17 எடுங்க. சங்கீதம் 40:17 எல்லாரும் எடுங்க, டைம் கொடுப்போம். சங்கீதம் 40:17 கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பத்திய நினைப்பு அவரை சுத்தி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு என்ன அர்த்தம்? எப்பயுமே நான் அவர் நினைப்பா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவரை பற்றிய நினைப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க, சுத்தி வருதுங்க எனக்கு, அப்படிங்கிறதான் அர்த்தம். இதான் நீதிமொழிகள் 3:5-6 தான் பேசுது. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா அவர் நினைப்பா நீ இரு, அவன் வழியிலெல்லாம் உனக்கு அவர் நினைப்பு இருக்கட்டும். அப்ப தேவன் நம் நினைவாய் இருக்கிறார் அப்படின்னா, நம்மளை பத்திய நினைப்பு அவரை சுத்தி வந்துட்டு இருக்கான். அதாவது எப்ப பார்த்தாலும் நம்ம நினைப்பு அவருக்கு வந்துகிட்டே இருக்கான். இது எப்படி? இவனை பார்த்தா சிறுமை எளிமை, மனுஷனுக்கு கூட அவன் நினைப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா சிறுமைங்கிறது அற்பம். மனுஷன் கூட புறக்கணிச்சிட்டான், நினைப்பு வர மாட்டேன், மறந்துட்டான், ஆமல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். ஆனா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற கர்த்தருக்கு சிறுமையும் எளிமையும் அவனை பற்றிய நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. இதான் தெய்வ அன்புங்கிறாங்க பைபிள்ல. இதான் தெய்வ அன்பு, காட்ஸ் லவ் இதான் சொல்லப்படுது. நம்மளை பற்றிய நினைப்பு அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. தூதர்கிட்ட பேசும்போது பேசுறா அப்படி தாட் வந்துகிட்டே இருக்கு. இதை செய்தியா அப்படின்னு பேசும்போது பேசுறா அப்படி நினைப்பு வந்துகிட்டே இருக்கு அவருக்கு. அதான் கர்த்தரோ என் நினைவாய் இருக்கிறார். ஆமென். பொருளாசை யோசுவா காலத்துல ஆகான் அவனுடைய உயிரை வாங்கிருச்சு. என்ன வாங்கிருச்சு? ஆகான் தெரியுமா? ஆகான் யோசுவா காலத்துல தீட்டானதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவன் என்ன பண்ணிட்டானா, சால்வை தங்கம் வெள்ளி இதனை இட்டு வந்துட்டு கூடாரத்துல புதைச்சு வச்சுட்டான். அது தீட்டு. அதனால ஆயிக்கு எதிராக வந்துட்டாங்க. ஆயி அவங்களால ஜெயிக்க முடியல.
ஆண்டவர் அதை சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா ஆகானை பிடிக்கிறாரு. ஆகான அவன் குடும்பத்தை அந்த சாபத்தீடானதோட வச்சு எரிச்சே விட்டாங்க. இது பழைய ஏற்பாடு. பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. இவனையும் பொறுத்த மாட்டேன்ட்டாரு. சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆயி பட்டணத்துக்கு ஜெயத்தை கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு. ரெண்டுக்கும் விட மாட்டேங்கிறாரு. இதை காலி பண்ணுங்கிறார். இவன் நம்மளால காலி பண்ணுங்கிறாரு. சாபத்தீடானதை இஸ்ரவேலை விட்டு விளக்கணும். விளக்குங்கிறதுல ரொம்ப ஆண்டவர் பிடிவாதமா இருந்தார். எந்த காலத்துல? பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தார். அப்ப அது என்ன அப்படின்னா, ஆகான பொருளாசை. ஆக்சுவலா ஆகான் இருந்தது என்னது? அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தான். இது எவ்வளவு கோல்டு, இது எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு சேக்கல் நிற போகுது, என்ன அருமையான சால்வை, ஐயோ யாருக்கு தெரியாம எடுத்து வந்துட்டான். அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. எதையுமே தொடாங்கடான்ட்டாரு. அது சாபத்தீடானது. இப்ப என்ன பண்ணிட்டான்? எடுத்து வந்ததுனால இப்ப அவன் உயிருக்கு உலையாகி போச்சு. அப்ப பாருங்க, பொருளாசை ஆகான் உயிரை வாங்குச்சு. பெண்ணாசை சிம்சோன் உயிரை வாங்குச்சு. என்ன ஆசை? பெண்ணாசை. தெலிலால் என்னும் ஸ்திரீயின் மடியில படுத்து 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 சுகம் கண்டு கடைசியில மொட்டை அடிக்கப்பட்டான். தலைவியை மொட்டை அடிச்சிட்டாவா? அவ வாழ்க்கையும் மொட்டை அடிச்சிட்டான். கடைசியில உயிரையும் மொட்டை அடிச்சிட்டான். என்ன ஆசை? பெண்ணாசை. சிம்சோன் உயிரை வாங்கிருச்சு. அப்புறம் பண ஆசை யூதாஸ் உயிரை வாங்கிச்சு. இது என்ன ஆசை? 30 வெள்ளிக்காசு. பண ஆசை. உயிரை வாங்கும் ஆசைகள். இதான் நீதிமொழியில சாலமன் சொல்வாரு, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை மட்டும் இல்ல, பண ஆசை. பண ஆசையை மட்டும் இல்ல, பெண்ணாசை உயிரை வாங்கும். பதவி ஆசை தூதன் உயிரை இப்ப வாங்க இருக்கு. அவன் உயிரை போடுத்தல இருக்கு. இப்ப என்ன பதவி ஆசை? தெய்வம், நான் தெய்வம் ஆகணும், நானும் அந்த சீட்டை உட்காரணும், நானும் உட்காரணும், அதை தெய்வமாக்கிட்டு உட்காரணுங்கிறான். அவன் உயிரை போடுத்தல போது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு நீயே தோன்ற குழி, உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஆசை பத்தி பேசும்போது இதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஒன்றும் உலக ஆசா பாசங்களை துறந்தவங்க கிடையாது. நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன். பெருசா நம்ம பெரிய கொண்டாட்டங்களே கிடையாதுங்க. சும்மா அப்படியே அவங்கெல்லாம் பாருங்களேன், அவங்க உலகத்தின் ஆசை பாசங்களை திறந்துட்டாங்க. என்ன பாசங்கள்? உலகத்தின் ஆசைகளையும் உலகத்தின் பாசங்களையும் திறந்துட்டாங்க. உலகத்தின் ஆசா பாசங்களை துறந்த முனிவர்கள் நாங்க கிடையாது. நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு கடவுளோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்னால அதை நாங்க பெருசா எடுத்துக்கல, அவ்வளவுதான். கிளியரா? ரொம்ப கிளியரா பேசிட்டு இருக்கிறாரு, புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆசா பாசங்களை திறந்தவங்க கிடையாது. அது முனிவர்கள், ரிஷிகள். உலகப்பற்று இல்லாம அப்படியே நாங்க ஜடமா மாறுறதுக்கு நாங்க முனிவரும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது. அப்புறம் ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தேவனோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவுனால இது எங்களுக்கு பெருசா தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த பக்கம் போகல, வேற ஒன்றும் இல்லைங்க. கிளியரா? அப்ப இதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னா, துறந்ததுனால இல்ல, அதை பெருசா எடுக்காததுனால. எங்களுக்கு அது பெருசா தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களுடைய
அந்த படங்கள்லாம் பார்க்கணுன்ட்டு ஏன் தோண மாட்டேங்குதுன்னா அது பெருசா தெரியல. ஏன்னா இதை விட முன்னணியா இருக்கிற ஒருத்தர் கண்ணு தெரியும், கண்ணில் பட்டார் எங்களுக்கு. எப்பவுமே பெருசா பார்த்துட்டா, பெருசுக்கு பெருசெல்லாம் பார்த்துட்டா பெருசு சிறுசா தெரியும். இது யதார்த்தம். பெருசுக்கு பெருசை பார்த்துட்டா பெருசுகள்லாம் சிறுசா தெரியும். அந்த மாதிரி தான் நாங்க இதை பெருசா எடுத்துக்காம போயிட்டோன்ட்டு கிறிஸ்தவம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வரணுங்கிறேன் நான். ஆனா நம்ம எப்படி பேசிட்டோம், எப்படி போதிக்கிறோம், எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, அதை செய்யக்கூடாது பிரதர், பூ வைக்கக்கூடாது பிரதர், பொட்டு வைக்கக்கூடாது பிரதர், நகையெல்லாம் போட்டு இப்படியே நம்ம நேரடியாக சொல்லி சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி ப்ரெஷர் போட்டு பெரிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம நேரடியாக சொல்லி அடக்க பார்க்குறோம், அவங்க பாவம் ஆசையை அடக்கி வச்சு செய்ய பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் பூ வைக்கணும் அவ்வளோ ஆசைங்க, என்ன செய்ய அடக்கிட்டு இருக்கிறேன். கவனிச்சிங்களா? இது எதுக்கு இந்த வேதனை? என்னங்க அவரோடையாங்க பூவு இப்படி சொல்ல வைங்கிறேன் நான். அவரோடையாங்க சந்தோஷம் அப்படி சொல்ல வைங்க. ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப பவுல் எனக்கு லாபமா இருந்தவைகளை நஷ்டமா கருதினார்னா இப்படித்தான் அவருடைய அன்புக்கு முன்பாக எனக்கு லாபமா இருந்தது பெருசா தெரியலங்கிறாரு. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். அப்ப அர்த்தம் என்ன? அவர் அங்க துறக்கல லாபத்தை, அது பெருசா தெரியாம போயிடுச்சு அவருக்கு. அதைதான் அங்க சொல்றாரு. அவர் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றேன் நான். அப்ப பவுல் இதெல்லாம் துறக்கல, ஆனா இது பெருசா தெரியாதனால இதை எடுத்துக்கலன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? பவுலை பாத்தீங்களா பிரதர் சிஸ்டர், லாபமானதை எடுத்தாரா சிஸ்டர், தூக்கி போட்டாராமே, அந்த மாதிரி வாங்க நேரடியா சொல்லி பார்ப்போம். நடக்காது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எப்படி போயிட்டு வெளியே வரான்னு கவனிங்க. நம்ம அந்த விஷயங்கள்லாம் கவனிச்சோம்னா நல்லது, விசுவாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படிதான் நீங்க வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவரா? அதனால ஒளி ஆத்துமா குறித்த பாடங்கள், கிருபை பெரியதுன்னு சொன்ன பாடங்கள், பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை பாடங்கள், கர்த்தர் நினைப்பா இருக்கிறாங்கிற பாடங்கள், அப்புறம் ஆசா பாசாங்களை துறக்கிறது, இதெல்லாம் அப்படியே கிண்ட் மாதிரி வருது. கவனிச்சிங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரும் பாருங்க உடனே செஞ்சு தராம சவ்வா இழுக்கிறார். எல்லாருக்கும் இந்த சாட்சி இருக்கா? எனக்கு இருக்கு. நம்ம ஆண்டவர்ட்ட ஒரு காரியத்தை கேட்டோம்னா சவ்வா இழுக்கிறார். இந்த செஞ்சிருவோம், செய்யுங்க, இந்த செஞ்சிருவோம்டா. என்னைக்கு? பின்னாடி வா, இந்த கிட்டக்க வந்துருச்சு பாரு, கிட்டக்க வந்துச்சு பாரு, கிட்டக்க வந்துச்சு பாருன்ட்டு நான் நடந்து வந்துட்டு 1000 கிலோமீட்டர். இன்னும் இடம் மட்டும் வந்த பாடு இல்லை, இடம் வர மாட்டேங்குது. பாருங்க, கர்த்தரும் நமக்கு உடனே செஞ்சு தராம சவ்வா இழுக்கிறார். நம்ம நல்லதுக்குத்தான் அவர் இப்படி சவ்வா இழுக்கிறார் அப்படிங்கிறத மனுஷனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனும் புரிஞ்சிக்காம இப்பயே எனக்கு செஞ்சு தாங்கன்னு நிக்கிறான். கவனிங்க, 2 முரண்பாடு. ஒரு பக்கம் ஜெபத்தை கேட்கிறவரு இழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜெபத்தை செய்கிறவன் இன்னைக்கு வேணுங்கிறான். இது பெரிய முரண்பாடு. ஜெபத்தை கேட்கிறவரு பதில இழுக்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவன், ஜெபம் செய்கிறவன் இன்னைக்கு வேணும்னு நிக்கிறான். இப்ப நிக்கிறான். யாராவது ஒருத்தர் மாறினாத்தானே 2 பேரும் ஒன்னா பயணிக்க முடியும். கேள்வி புரியுதுங்களா? ஜெபம் பண்றவங்களுக்கும் ஆண்டவர்கிட்ட பதில எதிர்நோக்கி ஆணு வாயை திறந்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட். அவரும் செவ்வாய் இழுக்கிறாரு, இவனும் நம்ம நல்லது தாயா நல்ல இழுக்கிறாருன்னு புரிஞ்சிக்காம எனக்கு இப்பவே வேணும், அதெல்லாம் முடியாது, இவன் நிக்கிறான். அப்ப யாராவது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? மாறணும். மாறினாத்தான் தொடர்ந்து பயணிக்க முடியும். தொடர்ந்து ஜெபம் செய்வான்.
2 பேரும் ஒண்ணா நடக்க முடியும். யாராவது ஒருத்தர் மாறணும். ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவர் கண்டிப்பா மாற மாட்டார். கேரண்டியா சொல்றேன் நான். இந்த விஷயத்துல அவர் சத்தியமா மாற மாட்டார். ஐயோ, ஒத்த கால நிக்கிறானே, நைட்லாம் பிள்ளை தூங்கல பாரு, 15 நாள் காலைல சாப்பிடாம இருந்துட்டா மாதிரி எனக்காகவே. ஐயோ ஐயோ, மாறவே மாட்டார். மாறவே மாட்டார். ஆமே. அப்ப கண்டிப்பா அவர் மாற மாட்டார்னு தெரியும். யாருதான் மாறணும்? நீங்களும் கண்டிப்பா மாற மாட்டேன் அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு போக வேண்டி வரும். கவனிங்க, கேர்ஃபுல்லான வார்த்தை. அவரை பத்தி தெரிஞ்சு போச்சு, அந்த ஆள் மாற மாட்டார். மாறவே மாட்டார். அப்ப யார் தான் மாறணும்? நம்ம தான் மாறணும். மாற மாட்டோம் நின்னோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிரிஞ்சிருவோம். இதானே எதார்த்தம். செஞ்சு தரான்னு பார்த்தா ரொம்ப எடுத்துட்டு இருக்கிறாரு, போயான்னு வந்துட்டேன் சொல்றமா இல்லையா? இதான் நடக்கும். இப்படிதான் நிறைய பேர் போயிட்டாங்கிறேன் நான். பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன் என்னத்த கும்பிட்டு ஜெபிச்சு ஆட போங்க, ஒன்றும் நடக்கல, இழுக்கிறாங்க கடந்து போயிட்டாங்க. இதை சொல்லி தரலங்கிறேன் நான். இதை சொல்லித்தாங்கிறேன். அந்த உண்மையை சொல்லுங்க. ஆமாங்க, சபா இழுக்கிறாருங்க, உண்மைதாங்க, சபா இழுப்பாருங்க, உண்மைதாங்க. நம்ம நல்லதுக்குங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம நல்லதுக்கு அப்படி செய்யறாருங்க. அதனால அவர் மாற மாட்டாரு. நீங்க என்ன செய்யணும்? மாறணும். மாறிக்கிட்டா ஒண்ணு சேர்ந்து பயணிப்பீங்க, பிரிஞ்சு போக மாட்டீங்க. 2வது, கேட்டது கிடைக்கும், கேட்டதை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த 2 பிளஸிங் இருக்கு. ஆமென். குறிச்ச காலத்துக்கு முன்னால, அண்டர்லைன், தேவன் தாம் குறிச்ச காலத்துக்கு முன்னால குறிச்ச காரியத்தை பண்ணி அவருக்கு பழக்கமே இல்லை. தங்கமான வார்த்தை, கோல்டன் வேர்டு, அருமையான சத்தியம் அது. குறிச்ச காலத்துக்கு முன்னால குறிச்ச காரியத்தை பண்ணி அவருக்கு பழக்கமே கிடையாது. 10/10/2026 இந்த செக் பாஸ் ஆகுன்னு போட்டிருந்தாருன்னா 10/10/9/2026 செக் பாஸ் ஆகாது. அந்த மாதிரி பண்ணி அவருக்கு பழக்கமே கிடையாது. யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த பழக்கத்தை அவர் மாத்திக்கவும் மாட்டாரு. கர்த்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், கூட இருந்து பழகினான்னு சொல்றேன் நான். யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் இதை மாத்திக்கவே மாட்டார். இந்த பழக்கத்தை குறிச்ச காலம்னா குறிச்ச காலம்தான் அப்படின்றார். நீ உருண்டு பிறண்டாலும் இதேதான், இதைத்தான் செய்வேன். நீ என்ன வேணா அழுது, நான் மாற மாட்டேன். உன்னை மாத்துவேன். உன்னைய காத்திருக்க நான் வைப்பேன். உன்னை நான் ஒட்டச்சு எடுத்து சரி பண்ணிடுவேன். அதை வேணா செய்வேன், தவிர நான் மாற மாட்டேன். குறிச்ச காலத்துக்கு முன்னால குறிச்ச காரியத்தை செஞ்சு எனக்கு பழக்கமே கிடையாதுன்ட்டார். பழக்கமே கிடையாது. ஜீசஸ் இந்த காலத்துல, இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல வரணுங்கிறது குறிக்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி நான் அவரை அனுப்பவே மாட்டேங்கிறாரு. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் வரமாட்டாரு. நீ என்னதான் பொய்யான உபதேசம் சொல்லி இந்த வரப்போறாரு, நீ கணக்கெல்லாம் பண்ணி சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, நம்மளை நம்பி இப்படின்னா சொல்லிட்டாங்களே, இயேசு வருவாருன்ட்டு பெரிய பெரிய ஊழியக்காரங்க நம்பி சொல்லிட்டாங்க, அவங்க அசிப்படக்கூடாது, இல்ல உலகம் கேள்வி வைக்கும், அவங்க வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஐயோ ஐயோ நான் அனுப்பிடுறேன்ப்பா அப்படியே செய்ய மாட்டாரு. அவரு முதல்ல புரிஞ்சு செய்யவே மாட்டாரு. குறிச்ச காலத்துக்கு முன்னால குறிச்ச காரியத்தை அவர் செஞ்சு பழக்கமே கிடையாது. யாருக்காகவும் எதுக்காகவும் எவ்வளவு பெரிய ஊழியனா இருந்தாலும் இதை மாத்திக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய தூதன் சொன்னாலும் இதை மாத்திக்க மாட்டாரு. பழக்கமே அவர்கிட்ட கிடையாது, சுத்தமா கிடையாது, மாத்தவே மாட்டார். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆமேனா இல்லையா? மாத்தவே மாட்டார். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அதுக்கு ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறாருன்னா அந்த காலத்துக்கு முன்னால அவர் செய்யவே மாட்டார், தரவே மாட்டார். ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 4 அதிகாரம் 13 வாசிப்போம். சீக்கிரம் முடிச்சிடலாம்.
எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சக்கலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். நம்ம ஜீசஸை குறித்து நிறைய பேசுவோம், நிறைய அறிஞ்சிருக்கிறோம். ஆனா தேவன், காட், தெய்வம், கடவுளுங்கிற சப்ஜெக்ட் வரும்போது நம்ம ரொம்ப வீக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப வீக்கு. தெய்வம் பேசும்போது ரொம்ப வீக்கா பேசுவோம், ஆனா ஜீசஸ் பேசும்போது பெருசா பேசுவோம். இது ஒரு முரண்பாடு. இது ஒரு பெரிய முரண்பாடு. கடவுளை பத்தி பேசுங்க அப்படின்னா நிறைய பேச தெரியாது. ஆனா இயேசுவை பத்தி பேசுங்கன்னா, இயேசு அற்புதம் செஞ்சார், இயேசு தண்ணியில நடந்தார், நிறைய பேசுவோம். புரியுதுங்களா? ஆனா பைபிள் வந்து நிறந்து பேசியிருக்கு. எபிரேயர்ல காடை பத்தி பேசியிருக்கு. 4:13 தெய்வத்தை பத்தி பேசுது அழகா. ஆமே. இதெல்லாம் வந்து பேஸ், ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காட்ஸ் ஃபவுண்டேஷன் தெரியாம நம்ம மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறகுறையா போயிடும், முழுமையா வராது, நமக்கு சப்ஜெக்ட் முழுமையா வராது. ஆமென். அந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அப்ப ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக எதுவும் நடக்கவும் இல்லை, எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு தப்பி ஒரு காரியம் கூட நடக்கல. நம்புறீங்களா? ஒரு எறும்பு சாகுதுன்னா யார் கண்ணுக்கு முன்னாடி சாகுது? அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் அந்த எறும்பு சாகுது. ஒரு அடைக்கலான் குருவி மேலிருந்து கீழே விழுவுதுன்னா யார் கண்களுக்கு முன்பாக நடக்குது? தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுவுதுன்னா யார் அதை பார்க்கிறா? அப்ப தேவனுடைய பார்வைக்கு மறைவா இங்க எதுவுமே இல்லைங்கிறது ஒரு சத்தியம். தேவனுடைய பார்வைக்கு மறைவா இங்க எதுவுமே நடக்கலைங்கிறது இன்னொரு சத்தியம். ஆமென். அப்ப அந்த எபிரேயர் 4:13 நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு சின்ன வெளிச்சம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சம்பவம் நடந்த இடத்துல, ஒரு சம்பவம் நடந்த இடத்துல, இப்படி சொல்றேனே, இப்படி சொல்றேன் நல்லா புரியும். ஏவாளும் சர்ப்பமும் பேசுறாங்க. ஓகே. இப்ப சர்ப்பம் சொன்ன வார்த்தைகளை சரின்னு சொல்லி ஏவாள் பழத்தை என்ன செய்ய போறா? பழத்தை பிடுங்கிறதுக்கு மரத்தின் பக்கமாக மரத்தை நோக்கி நகருகிறாள். சரிதானா? சரி. நகர்ந்து கொண்டு போய் பழத்தை பிடிச்சு பிடுங்கி ஏவாள் சாப்பிடுகிறாள். தான் சாப்பிட்டதுக்கு பிறகு ஆதாமிடம் நகர்ந்து செல்கிறாள். ஆதாமிடம் அதை கொடுக்கிறாள். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுகிறான். கரெக்டா? இப்ப வலு சர்ப்பமும் ஏவாளும் பேசுகிறார்கள். ஏவாள் பழத்தை பிடுங்கி சாப்பிடுகிறாள். பழத்தை ஏவாள் ஆதாமிடம் தருகிறாள். இது ஒரு சம்பவம். ஓகே. இது ஒரு நிகழ்ச்சி. அந்த சம்பவம் நடந்த இடத்துல, ஒரு இடத்துல கூட கர்த்தர் அங்க இருந்தாருன்னு பைபிள் வரல. கர்த்தர் வலு சர்ப்பமும் ஏவாளும் பேசிக்கொண்டிருந்ததை தேவனாகிய கர்த்தர் கண்டான் வசனம் இருக்கா? அவள் பழத்தை பிடுங்கும் போது தேவன் அதை கண்டார் வசனம் இருக்கா? அவள் ஆதாமிடம் தரும்போது தேவன் அதை கோபத்துடன் பார்த்தார் வசனம் இருக்கா? அப்ப பைபிளை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்துல கர்த்தர் அங்கே இருந்ததாக பதிவு செய்யப்படவில்லை. நம்புறீங்களா? இல்லை. ஆனா எபிரேயர் 4:13 கர்த்தர் அங்கே இருந்தார். நம்பலாமா? சரி. அந்த சம்பவம் நடந்த இடத்தில் கர்த்தர் அங்கே இல்லை என்பது மாம்சகன் கொடுக்கும் சாட்சி.
இந்த கண்ணை கேட்டீங்கன்னா, இந்த கண்ணை வச்சு அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, கர்த்தர் அங்க இல்ல, கர்த்தர் அங்க இல்லை அப்படின்னு இந்த கண்ணு சாட்சி சொல்லும். இல்ல இல்ல, சம்பவம் நடந்த இடத்துல கர்த்தர் அங்க இருந்தாரு அப்படின்னு நம்ம மனக்கண் சாட்சி கொடுக்கும். இந்த ரெண்டு கண்ணுமே சாட்சி மாத்தி கொடுக்கும். கவனமா கவனி, அதுக்கு சொல்ல வரேன் நான். இந்த கண் கொடுக்கும் சாட்சி, இந்த கண் கொடுக்கும் சாட்சி வேற வேறையா இருக்கும். மாம்ச கண் என்ன சாட்சி கொடுக்குதுன்னா, கர்த்தர் அங்க இல்லவே இல்லை, வலுசற்பா இருந்தா, ஆதாம் இருந்தா, ஏவாள் இருந்தா, அந்த மரம் இருந்துச்சு, இதுதான் இருந்துச்சு, வேணா பையில படிச்சு பாரு. இது இந்த கண் கொடுக்கும் சாட்சி. ஆனா அந்த சம்பவம் நடந்த இடத்துல கர்த்தர் இருந்தார் அப்படின்னு மனக்கண் சாட்சி கொடுக்கும். அப்ப எபிரேயரை எழுதின அந்த மனுஷனுக்கு மனக்கண் திறந்து சாட்சி கொடுத்தனாலதான் அதை அப்படி எழுதினார். 4:13 அப்படி எழுதினார். ஆமென் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், சம்பவம் நடந்த இடத்துல நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு மாம்சக்கண் சாட்சி கொடுக்கும். சத்தியமா சொல்றேன், சத்தியம். அந்த சம்பவம், அந்த கொலை, அந்த பேரழிவு, அந்த பிரச்சனை, நான் சொல்றேங்க, யோசேப்பு தனிமையா இருந்த அந்த ரூம்குள்ள போகும்போது போத்திபார் மனைவி பிரச்சனை பண்ணும்போது யோசேப்பும் போத்திபார் மனைவின் தவிர யாருமே இல்ல. சத்தியமா சொல்றேன், இது மாம்சம் சொல்றது நம்மகிட்ட, சத்தியமா சொல்றேன், யாருமே அங்க இல்லை. ஏன்னா யாருமே இல்லைன்னு தான் போத்திபார் மனைவி அந்த வேலையை ஆரம்பிச்சா. யாருமே இல்லையே. இது மாம்சக்கண் சொல்ற சாட்சி, அது பொய்யும் கிடையாது, உண்மை. ஆனா மனக்கண் கொடுக்கிற சாட்சி, அங்க கர்த்தர் இருந்தார், நான் பார்த்தேங்க, நான் பார்த்தேன். உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு, அவர் அங்க இருந்தாருங்க. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்துச்சு, ஆமா அப்படின்னு சொல்லும். அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொலை நடந்துச்சு, ஆமா. மாம்சக்கண் மறுக்கும், மனக்கண் ஒத்துக்கும். மனக்கண் திறந்தவன் ஆவிக்குரியவன், மாம்சக்கண் மட்டும் திறந்திருக்கிறவன் ஜென்ம சுவாமில மனுஷன். இங்க ஜென்ம சுவாமில மனுஷனா ஆவிக்குரியவனா? 1 கொரிந்தியர் செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணுங்க. ஒரு காத்து வீசுது, ஒரு பலத்த இடி விழுவுது, ஒரு பலத்த மின்னல் விழுவுது, பலமான மழை பெய்யுது, கனமழை பெய்யுது, ஒரு நிலச்சரிவு, எதுவா இருந்தாலும் சம்பவம் நடந்த இடத்திலே கர்த்தர் இருந்தார் என்பதே மனக்கண் கொடுக்கும் சாட்சி. இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் விசுவாசிகள். அவரை கட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணு வேலை செய்ய தவிர இந்த கண்ணு திறக்கலன்னு அர்த்தம். இந்த கண்ணு தான் உங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதான் சொல்றீங்க, இல்ல அவர் எங்க இருந்தாரு, அவரை போய் சொல்றீங்க, அவர் எங்க இருந்தா, இப்படி ஏன் பேசுவாங்க நம்மகிட்ட. ஆமீன் சொல்லலாமா? இது போன வாரம் எடுத்தோம் இல்லையா, அந்த டாபிக்கினுடைய ஒரு சின்ன வெளிச்சம், தொடர்ச்சி அது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு அதை கேளுங்க, நல்லா புரியும், நல்லாவே புரியும். நீங்க மாம்சக்கண் திறந்த ஆளா, மனக்கண் திறந்த ஆளா? தேவன் நம்முடைய மனக்கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு பிளான் பண்றாரு. நீங்க மாம்சக்கண் பார்த்தாலே போதும், நீங்க முடிவு எடுக்கிறீங்க, வளர முடியாது, பைபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஆமீன் சொல்லலாமா?